जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी। பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ, யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. புல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமஜில்லென துள்ளாதா. புல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமஜில்லென துள்ளாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையை மறந்திட செய்யாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையை மறந்திட செய்யாதா. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ, யாவருக்கும் பொது செல்வமன்றோ. சூப்பர் 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 அஜய் ஜி. அதுங்க படம் ஃபிலிம் சாங் நினைக்கிறேன். எஸ் sir. முதல் தடவை அதை ஆர்த்தியா யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். கேட்கறதுக்கு நல்லா Thank இருந்தது. you sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. எல்லோருடன் ஆரோக்கியமும் உடம்பு நலத்துக்காக நம்ம டெய்லி சொல்ற தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்தகலசஹஸ்தாய सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रे अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रे अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण. சொல்லலாமா சார் பிரார்த்தனா? சொல்லுங்களேம்மா. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्। जय श्री कृष्ण सर. Very nice. Thank you. Thank you sir. ஆதிசங்கரர் பகவத்பாதம் அவரை வணங்கிட்டு அவர் இயற்றிய இந்த பஜகோவிந்தம் நேற்று வரைக்கும் 4 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले
न हि रक्षति डुक्रिङ्करणे मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णाम् यल्लभसे निजकर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम् नलिनीदलगतजलमतितरलम् तद्वज्जीवितमतिशयचपलम् विद्धि व्याध्यभिमानग्रस्तम् लोकम् शोकहतं च समस्तम्. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு மோகத்தையும் விடுவிக்கிறார் ஆதிசங்கரர். முதல்ல காஞ்சன பொருள், அதுக்கு ஆப்போசிட்டா அவர் சொல்றார், எது உன்னோட கர்மத்தினால நீ சம்பாதிக்கிறியோ அதை வச்சு சந்தோஷமா இரு. ஏன்னா அதுக்கு மேல எடுத்து பணத்துக்கு மேல ஆசை போட்டோம்னா அந்த திருஷ்ணா அது நமக்கு அழிவுதான் கொடுக்கும், சோகம்தான் கொடுக்கும் அப்படின்னு முதல்ல காஞ்சனை பத்தி சொல்றார். அப்புறம் காமினி பத்தி சொல்றார். இந்த உடம்புக்கான நம்ம இவ்வளவு அதோட சுகானுபாவத்துக்காக நம்ம எப்படி ஒரு பிணைப்போட இருக்கோம், அதுலேருந்து வெளிப்படுறதுக்கு இதெல்லாம் வெறும் ஒரு சதை கொழுப்பு இத்தியாதிகள்னால இருக்கு இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுட்டேன்னா அதுலேருந்து வெளியில வரலாம். அதுக்கப்புறம் சொல்றார், இந்த வாழ்வே இத்தினூண்டு தான், டெம்பரரி, வந்துட்டு போக வேண்டியது. எப்படி ஒரு தாமரை இலை மேல அந்த பட்டும் படாதுமா அந்த நீர் இப்படி ஆடின்னு இருக்கே, அந்த மாதிரிதான் நம்மளோட ஜீவம் ஆடின்னு இருக்கு. அது எந்த மாதிரியான இடத்துல இருக்கிற ஒரு துக்காலயத்துல இந்த ஜீவன் இப்படி ஆடின்னு இருக்கு. ஸோ இந்த ஜீவன் மேல அவ்வளவு ஒரு பிணைப்பு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து துக்காலயம் தான், அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா பகவானோட மோட்ச பாதையில அறியணும். ஸோ இந்த பிணைப்புகள்ல இருந்து வெளியில வந்தாதான் தான்ங்கிறத ஜீவாத்மா நம்மளால அறிஞ்சுக்க முடியும். அதனால நமக்கு பரமாத்மா அறிய முடியும் அப்படின்னு 4வது ஸ்லோகம் சொல்ற. 5வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். யாவத் வித்தோபார்ஜன சக்தஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பஷ்சாஜ்ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாங்கோபி ந ப்ருச்சதி கேஹே. யாவத் எதுவரை, வித்த வித்தம் பணம், உபார்ஜன சம்பாதிக்க, சக்தக முடியும், தாவத் அதுவரை, நிஜ உன் பரிவாரோ குடும்பத்தினர், ரக்தக இணைந்திருப்பார், பஷ்சாத் அதற்கப்புறம் பிறகு, ஜீவதி வாழ்வது, ஜர் ஜர பலவீனமான, தேஹே உடம்பு, வார்த்தாம் வார்த்தைகள் பேச்சு, கோ அபி கோபி எவரும், ந இல்லை, பிருச்சதி விசாரிப்பது, கேஹே வீட்டில். எதுவரை பணம் சம்பாதிக்க முடியுமோ அதுவரை உன் குடும்பத்தினர் உன்னுடன் இணைந்து இருப்பார். உன் உடம்பு பலவீனமாக ஆன பிறகு வீட்டில் எவரும் பேசி விசாரிக்க மாட்டார். இது வந்து ஒரு துறவி சொல்றார். ஆதிசங்கரர் குடும்பம்னு ஒண்ணு பார்த்ததே இல்லை.
இருந்தாலும் அவருக்கு இது புரியுறது என்னன்னா, ஏதோ உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான சக்தி இருக்கா, அது வரைக்கும் உனக்கு இருக்கு. உன்னோட எல்லாம் சேர்ந்துட்டு இருப்பா. உன்னோட உடம்பு பலவீனமா போயிடுத்தா, அதுக்கப்புறம் உன்னை யாரும் கேட்க கூட மாட்டா அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். யாவத், யா நெடில் எழுத்து, யாவத் வித்தோ, ரெண்டு இத்து இருக்கு, இத்து அண்ட் த இருக்கு. வித்தோ பார்ஜன, பாக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, பார்ஜன சக்த, சக்த சக்கு அப்புறம் ராகாத் கொடுத்து, இக்கன் த இருக்கனால சக்தஸ்தாவன் நிஜ பரி, தாவன் நிஜ, எல்லாமே குறில் எழுத்துகள். வன நிஜ பரி எல்லாமே குறில் எழுத்துகள். தாவன் நிஜ பரிவாரோ ரக்த, பஷ்சாஜீவதி, பஷ்சாபராகாத், பஷ்சாஜி, இஜ் அண்ட் ஜ ரெண்டு இருக்கு. பஷ்சாஜி தனியில, பஷ்சாஜி, பஷ்சாஜீவதி, ஜீவதி, ஜீ நெடில் எழுத்து, வதி குறில் எழுத்துகள். ஜர் ஜர தேஹே, ஜர் ஜக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, ஜர் ஜர, ஜர் ஜர் இல்ல, ஜர் ஜர, இருன்னு படிக்கக்கூடாது. பஷ்சாஜீவதி ஜர் ஜர தேஹே, வார்த்தாங்கோபி ந பிருச்சதி கேஹே, வார்த்தாங் வாக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, வார்த்தாங்கோபி ந, கோபி ந, கோ நெடில் எழுத்து, பி குறில் எழுத்து. வார்த்தாங்கோபி ந பிருச்சதி, ப்ரு, அது புருச்ச இல்ல, ப்ரூ இல்ல, ப்ரு, பிருச்ச, ப்ரு மேல ஆகாத் கொடுத்து, பிருச்சதி கேஹே, யாவத்வித்தோ பார்ஜன சக்தஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः, பஷ்சாஜீவதி ஜர்ஜர தேஹே, வார்த்தாங்கோபி ந பிருச்சதி கேஹே. மனிதனும் ஒரு ஒரு விலங்கு மாதிரிதான், ஒரு அனிமல் மாதிரிதான், செல்ஃபிஷ். எதையுமே கொடுக்கறதுக்கு தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுக்கறது. கொடுக்கறதுங்கிற ஒரு ஒரு செயலை நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள கால்குலேட் பண்ண அப்புறம் கை திறக்கும் கொடுக்கறதுக்கு. ஒன்னும் கிடைக்கலையா, ஒன்னும் கொடுக்க முடியாது. இதான் மனிதனோடு ஒரு விலங்கோடு எல்லாத்துக்குமே நேச்சுரலா வருது, யூனிவர்சல். யாராவனா இருக்கட்டும், உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் ரொம்ப கிட்டக்க இருக்கிறவா, உங்கள்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னா அவளும் கொடுப்பா. கிடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அது பணம்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வச்சுக்கலாம். அது கொடுத்தால் கிடைக்கும், கிடைத்தால் கொடுக்கும். எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி. இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றேன்னா, பணம் சம்பாதிக்கிற சக்தி இருந்தாதான் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பணம் இருந்தால்தான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு ராஜா இருந்தானா, அவனோட ஊர்ல ஒரு ஒரு சூஃபி, ஒரு மகான் இருந்தாராம். அவரை ஒரு நாளைக்கு தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சாராம். எங்களோட உணவு உண்டுங்கோ அப்படின்னு அந்த மகானுக்கு. சரி அப்படின்னு ஒத்துட்டாராம் இவரும். நான் வரேன் உங்க ஆத்துக்கு சாப்பிடறதுக்கு அப்படின்னா. இந்த ராஜா தன்னோட
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு உணவு உண்றதுக்கு. ஏன்னா இந்த பெரிய மகான் வந்துட்டு இருக்காரு நம்ம பாத்துக்கு உணவு உண்றதுக்கு நம்மளோட. நீங்களும் வாங்கோ. எல்லாரும் அந்த டேபிள்ல உட்காந்துருக்கா, இவர் வருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் அழுது, ரொம்ப நேரம் அழுது, இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ராஜாக்கு கோவம் வந்துட்டு இருக்கு, இந்த ஆள் ஏன் வரல அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஆள் வந்து அந்த மகான் வந்து வரலாம் வீட்டுக்கு. எல்லாரும் அவரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, வாங்கோ உங்களுக்கு உட்கார்றதுக்கு நல்ல இடம் கொடுத்து, நீங்க உட்காருங்கோ சாப்பிட்றதுக்கு, உங்களுக்காக நிறைய விதவிதமான உணவு பண்டங்கள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தான் முதல்ல பரிமாறுவோம், அப்புறமா தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம், அதனால தான் நாங்கள்லாம் காத்து கொண்டிருந்தோம், வந்து உட்காருங்கள். உட்கார்ந்துருக்கிறவர் உட்கார்ந்து எல்லாரும் வந்து நல்ல நல்ல உணவு பண்டங்கள் எல்லாருக்கும் அவருக்கு இலையில பரிமாறுறா. இந்த மகான் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, இந்த சாப்பாடுலாம் பார்த்துட்டு தன்னோட ஷர்ட் வச்சிருந்த நல்ல அழகான ஒரு கோட்டு போட்டிருந்தார். அந்த கோட்டை எடுத்து கீழே வைக்கிறார். அந்த இலையில போட்ட சாப்பாடுலாம் அந்த கோட்டுக்கு கொடுக்கிறார். இந்த அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நடக்கிறது இங்க? என்ன மாதிரி மானா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனம்லாம் நம்ம வீட்டுல ஒருத்தல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா, எல்லாரும் கைத்தாப்பையும் நீங்க இவ்வளவு பெரியமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுக்கோ, நீங்க வந்து உங்க கோட்டை அவுத்து வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு எல்லாம் அதுல போடுறீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோவிச்சுட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த மகான் சொல்ற, நான் லேட்டா வந்தேன், நான் ஏன் லேட்டா வந்தேன் நீங்க கேட்டேளா அப்படின்னு. இல்லை நான் கேட்கல, நீங்க எல்லாம் மகான் உங்களுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரம் இருந்திருக்கும், அதனால நீங்க லேட்டா இருப்பே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டேன், அதுக்காக தான் கேட்க. இல்லை நான் வந்து நீங்க எந்த மணிக்கு கூப்பிட்டீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். ஆனா உங்க உங்க துவாரபாலகர்கள் என்னை உள்ள விட மாட்டேன்ட்டார். என்னை பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிச்சைக்கார நிலைமையில இருக்கிற இந்த மாதிரியான ஒரு மனிதரை நாங்கள் எப்படி உள்ள விடுறது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என் ராஜா தான் கூப்பிட்டுருக்கார் அப்படின்னா கேட்க மாட்டேன்ட்டார். இப்படி எல்லாம் உள்ள விட முடியாது அப்படிங்கறதுனால வருத்தப்பட்டு நான் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு நல்ல கோட் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்தேன். அப்புறமா உங்க துவாரபாலகர்கள் தான் என்ன உள்ள விட்டா. அப்ப எனக்கு வந்து இந்த உள்ள விடுறதுக்கான காரணம் நான் இல்லை, என்னோட இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் உள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கு, எனக்கு இல்லை. அதனால இந்த உணவெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் சொந்தம், அதுதான் டிசர்வ் பண்றது இந்த மாதிரி உணவுக்கு, அதனால தான் இந்த உணவு அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் இந்த ராஜாக்கு அப்படியே ஆன்னு பட்டது. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. நிறைய இடத்துல பார்த்தேன்னா உங்க ட்ரெஸ்ஸுக்கு தான் உள்ள மரியாதை, ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லை. சோ பணத்துக்கு தான் மரியாதை, பணம் இல்லையா அதுக்கு மரியாதை இல்லை. பணம் எல்லாத்தையுமே வாங்கும், பணம் இல்லைன்னா சோகம் தான் கிடைக்கும். ஆனா இந்த பணம் என்ன ஒரு அதனால என்ன நடக்க போறது நம்மள்ட்ட? பணம் இருந்தானே கவலைகள் தான் அதிகம். ஆக்சுவலி பார்த்தேன்னா யார்கிட்ட பணம் இல்லையோ அவதான் சுகமா இருக்கா. ரொம்ப பணக்காரர்களுக்கு வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் தோன்றது. பணம் இல்லாதவாளுக்கு இருக்கிறது போருமே அப்படின்னு தோன்றது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் தானா, அவன் தன் பிள்ளைய அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தலையில இருக்கிற இந்த குக்கிராமத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டு எப்படி பணமில்லவாதெல்லாம் இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்கு அழிச்சுன்னு போறாராம். ஏழை ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கலாமே அப்படின்னு அங்க 2 நாள் இருந்துட்டு
அப்புறம் திரும்பி வரலாம். திரும்பி வரைச்சு அந்த அந்த அப்பா வந்து தன்னோட பையன்கிட்ட கேட்கிறாராம், எப்படி வந்து உனக்கு எப்படி பிடிச்சதா இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு அப்படின்னா, "ஓ, ரொம்ப பிடிச்சது." பாத்தியா ஏழைகள்லாம் எப்படி இருக்கான்னு அப்படின்னு கேட்டார். ஆமாம் பார்த்தேன். "சரி, என்ன கத்துண்டே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நம்ம வீட்டுல ஒரு நாய் தான் இருக்கு, அவள்கிட்ட 4 நாய் இருந்தது. நம்மள்ட்ட இந்த கார்டன்ல ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் தான் இருந்தது, அவள்கிட்ட முழு நதியே இருந்தது. நம்ம பெரிய பெரிய இந்த லேண்டர்ன்ஸ் பல்ப் எல்லாம் வீட்டுக்கு அழைச்சுன்னு வச்சிருக்கோம், அவளுக்கு ஆகாசத்துல அவ்வளவு நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது. நம்ம வீடு வந்து இந்த வாசல் கதவுல அந்த பெரிய அந்த செவர் இருக்கே அது வரைக்கும் தான். அவரோட வீடோட வாசல் பார்த்தீங்கன்னா கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வாசல் இருக்கு அவளுக்கு. நம்ம வந்து நம்மளோட சாப்பாடுலாம் வாங்க வேண்டியிருக்கு, அவள்கிட்ட நம்ம வீட்லயே சாப்பாடு வருது. நம்ம வீட இப்படி சவர்லாம் போட்டு நம்மள காப்பாத்திக்க வேண்டியிருக்கு, அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து காப்பாத்திக்கிறா ஒருத்தர் ஒருத்தர அப்படிங்கிறான். அந்த அப்பாவுக்கு ரொம்ப திகழ்ச்சியா போயிடுது, என்ன சொல்றான் அப்படின்னு. அதுக்கு எண்ட்ல அந்த பையன் சொல்றான், தேங்க்ஸ்பா, நம்ம எவ்வளவு ஏழைங்கிறது நீ எனக்கு நல்லா காமிச்சு கொடுத்துட்ட, அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். So, இந்த பணம் வச்சுட்டு பணம் இருக்கிறதுனால துக்கங்கள் தான் ஜாஸ்தி, பணம் இருக்கிறவாள் தான் ஏழைகள். எவ்வளவுதான் நம்மள்ட்ட பணம் இருந்தாலும் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது நம்ம மனசுல இருக்கு, நம்மளோட சித்தம் தான் சச்சித் ஆனந்தம். அந்த நம்மள ஆத்ம ஜானம் வேணும்னா, ஆன்மீக ஜானம் வேணும்னா, இந்த மோட்சம் வேணும்னா அது நம்மளாலதான் முடியும், இன்னும் நம்மளால பண்ண முடியாது. பகவத்கீதையில என்ன சொல்றார், உத்தரேதாத்மனாத்மானன் ஆத்மானமன வசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மனஹ. தானாலே தன்னை உயர்த்திக்கொள், தன்னை கீழ்ப்படுத்தாதே, ஏனென்றால் உனக்கு நீதான் தோழன். ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மன, நீதான் உனக்கே எதிரி. சோ நமக்கு மேல வரணும் அப்படின்னா நம்மளால தான் முடியும், பணத்தால முடியாது. ஏன்னா ஆனந்தம்ங்கிறது மனசுல இருக்கு. சோ ஆச்சார் என்ன சொல்றாருன்னா, வித்தார்ஜன சக்த, சம்பாதிக்கிறதுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும். இங்க சம்பாத்தியம்ங்கிறது பணம் மட்டும் இல்ல, வித்தம்ங்கிறது பணத்துக்கு மட்டும் சொல்லல, எந்த மாதிரியான விஷயமும் இருக்கட்டும். எதெல்லாம் மனிதன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதெல்லாமே வித்தம். எதெல்லாம் சம்பாதிக்கிறோமோ எதெல்லாம் சேமிக்கிறோமோ அதெல்லாம் வித்தம். சோ அந்த வித்தம் வர சக்தி இருக்கிற வரைக்கும் தான் எப்ப உங்களால எது வரைக்கும் உங்களால சம்பாதிக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் முடிகிறதோ அது வரைக்கும் தான். ஆனால் உடம்பு பலவீனமா போச்சுன்னா எல்லாரையும் விட்டுருவா. யார்கிட்டேருந்தா நமக்கு அது ஏதாவது கிடைக்கிறதுனா அதுல அவளுக்கு என்ன கிடைக்கிறதுங்கிற ஒரு பாவம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கிறது. தனக்கு ஒண்ணும் வேண்டாங்கிற பாவத்தோட பண்றது வெறும் பகவான் தான்.
எனக்கு கிடைக்கிறது என்னங்கிறது திட்டமிட்ட அப்புறம்தான் இன்னொருத்தர் கொடுக்கிறோம். நம்ம இன்னொருத்தருக்காக நம்ம பண்றது இல்லை. எது பண்ணாலும் நமக்கு தான் பண்றோம். ராதாரண்ய உபனிஷத்துல மைத்ரேயிட்ட சொல்ற, சகோவாச்சஹ நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. பத்திக்காக அவர் அவர்கிட்ட காமம் வச்சுக்கலை. ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. எனக்கு காமம் இருக்கிறதுனால்தான் பதி மேல பிரியம் வருது. அதே மாதிரி நவா அரை ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி. ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. ஒரு பத்னி மேல பிரேமம் வச்சுக்கிறது அந்த பத்னிக்காக இல்ல, ஆத்மனஸ்து காமாய, என்னோட காமத்துக்காக தான். நவாரே புத்திராணாம் காமாய புத்திரா பிரியா பவந்தி. ஆத்மனஸ்து காமாய புத்திரா பிரியா பவந்தி. எனக்காக தான் எல்லாமே. அந்த அந்த பத்திக்காகவோ அந்த பத்னிக்காகவோ என்னோட குழந்தைக்காகவோ அவளுக்கு இல்லை, அவள்கிட்ட லவ் கொடுக்கலை, எனக்காக நான் அவளுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு அவர் வரிசையா அந்த ஸ்லோகம் வருதுல. பிராமணருக்கு நான் கொடுக்கல, எனக்காக தான் பிராமணர் மேல பிரியப்படுறேன். க்ஷத்திரியர்களுக்கு மேல எனக்கு நான் கொடுக்கல, எனக்காக தான் நான் க்ஷத்திரிய மேல ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நித்யாசித்யோ மைத்ரேயி. ஆத்மாவா அரே திருஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசிவத். அப்படி நம்ம ஒரு மெடிடேட் பண்ணாதான், அதாவது பார்த்து கேட்டு யோசிச்சு நிதித்தியாசனம் மெடிடேட் பண்ணாதான் நமக்கு யாரு அப்படிங்கிறது புரியுதுதான். அப்பதான் அந்த யார் இது மேல ஆத்மா இன்னொருத்தர் மேல பிரேமம் பண்றா அப்படிங்கிறது, அந்த ஆத்மா என்னங்கிறது புரியும். யாரும் தனக்காக பண்றதில்லை, இன்னொருத்தருக்காக பண்றதில்லை. தனக்கு ஏதோ விஷயம் இருக்கு, அதுக்காக தான் இன்னொருத்தருக்கு பண்றா. சோ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற. இது ஒன்னு புரிஞ்சுக்கோ, இதுதான் நேச்சுரலா வருது. சோ உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுன்று, எல்லாருக்கும் கொடுத்துன்று. அதுல இருந்து வர பாப்புலாரிட்டி, அதுல இருந்து வர அஃபெக்ஷன், அதுல இருந்து வர லவ், அதெல்லாம் வாங்கிக்கோ. பட் மறக்காத ஒரு விஷயத்த, இது உன்னோட வாழ்க்கையின் கோல் இல்ல, நோக்கம் இல்ல. உனக்கு வாழ்க்கையில நோக்கம் என்ன? உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீ பாத்துக்கிறது தான், தனக்குள்ள இருக்கிற அந்த சாந்தியை பிடிச்சுக்கிறது தான். தனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பார்த்துட்டு அதுவும் பரமாத்மாவோட சேர்ந்துட்டு இதுல இருந்து எல்லாத்தையும் வெளியில பகவானோட சேர்ந்துக்கிறது தான் உன்னோட நோக்கம். சோ இன்னும் தரலாம் நம்மளுக்கு இவ்வளவு கொடுக்கறாளே, இவ்வளவு நம்மள பாராட்டுறாளே, நமக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்கே, நமக்கு இவ்வளவு பேர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காளே அப்படிங்கிற அந்த அகம்பாவத்தை விட்டுரு. இதுதான் இங்க இருக்க பிரதிபக்ஷ பாவனா. எல்லா ஸ்லோகத்திலையும் பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா தான் ஆச்சாரியால் ட்ரை கொண்டு வர்றாரு. எதுமேலையும் ஒரு பற்றுதல் இருந்தா அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது. இதுல என்ன, இன்னொருத்த எனக்கு இவ்வளவு எனக்கு புகழ் கொடுக்கறாளே, எனக்கு இவ்வளவு என்ன பாத்துக்கிறாளே, என்ன இவ்வளவு பிரியப்படுறாளே எல்லாரும் அப்படிங்கிற ஒரு மோகம் அதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்னா, அதுக்கு உன்னோட உடம்பு கெட்டு போச்சு, பலவீனமா ஆச்சு, இவாள்லாம் உன்கிட்ட பேசக்கூட மாட்டா, அதை யோசிச்சு பாரு. அதான் அங்க இருக்கிற பிரதிபக்ஷ பாவனா. அந்த பிரதிபக்ஷ பாவனா இந்த புகழ், இந்த இந்த பிரியம், இதெல்லாம் வெறும் இப்பைக்கு வரத்துக்கு தான், அதெல்லாம் டெம்பரரி அப்படிங்கிறது புரியும்.
அப்ப புரிஞ்சதுன்னா அது மேல இருக்கிற அந்த பிணைப்பு போயிடும். அதனால்தான் இப்பவே இங்கேயே நேத்திக்கு சொன்ன மாதிரி இப்ப உன்னால முடியறது. சோ அதனால பகவான் மேல முழுசா பஜகோவிந்தம் பண்ணு. அதுக்காக ஒரு வேலையும் பண்ணாம வீட்டுல உட்காரு அப்படின்னு சொல்லல. பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சென்று, ஏன்னா அதுல இருந்து உனக்கு கிடைக்க போறது நிறைய இருக்கு. அதுல இருந்து என்ன கிடைக்கிறதோ அது இன்னொருத்தருக்கு கொடு. உனக்கு கிடைக்கிறச்ச எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்கறத அந்த எல்லாட்டும் உனக்கு இப்ப புரியுறதா? உனக்கு எல்லாரும் கொடுக்கறச்ச தனக்கு என்ன கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்குறா. நீ அந்த மாதிரி இல்லாம உனக்கு இதெல்லாம் இப்ப புரிஞ்சது இல்லையா? பிரதிபக்ஷ பாவனாலேருந்து உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுது இல்லையா? இப்ப நிறைய உனக்கு எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதி, இன்னொருத்தருக்கு எல்லாத்தையும் கொடு. ஆனா இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல எப்பொழுதும் வச்சுக்கோ. உன்னோட உடம்பு என்னைக்கு கெட்டு போறதோ, உன்கிட்ட பக்கத்துல உட்காந்து உங்க வீட்டுக்காரா உனக்கு உனக்கு நல்லது உனக்கு விசாரிக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு மோகத்தை முத்கிரக பண்றார். எந்த ஒரு மோகம்? இந்த அகம்பாவம். இந்த நமக்கெல்லாம் இருக்கு, நமக்கெல்லாம் பணம் இருக்கு, நான் என்ன வேணாலும் இந்த பணத்தை வச்சுன்னு என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்திலேருந்து வெளியில வர்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். लक्ष्मी जी ராணா சார், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. நான் தானே சொல்லணும்ல, லட்சுமி இன்னொரு லட்சுமி இருக்காங்க, அவங்க இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்லச்சு அவங்களும் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. யாவத் வித்தோபார்ஜன சக்தஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः பஷ்டாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வாத்தாங்கோபி ந ப்ரச்சதி கேகே. பியூட்டிஃபுல் ஜி. வெரி வெரி நைஸ். Thank ரொம்ப you, நல்லா sir. சொன்னீங்க. Thank you, பியூட்டிஃபுல். sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் நான் படிச்சுன்னு இருக்கிறச்ச எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லாம தான் இருந்திருக்கு. இப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல. ஆனா எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. இது சரியா இல்லை அப்படின்னு. எனக்கும் அப்படிதான் தோன்றது. அது நிறைய பேருக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உங்களுக்கு அது நஜம் படுறதோ நஜம் படலையோ, ஆனா இது உங்க பேக் ஆஃப் மைண்ட்ல வச்சுட்டேன்னா நல்லதுங்கிறது அப்புறமா புரிஞ்சுது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலேயே. இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வருத்தத்துக்கு கொடுக்கறது. நிறைய வருத்தமான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா சில விஷயங்கள் இதுல கரெக்டா இருந்தாலும், சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும், இதுல புரியறதுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த பிரதிபக்ஷ பாவனா தான். அதாவது எந்த ஒரு விஷயத்து மேலேயும் நமக்கு இருக்கிற இந்த பிணைப்பு, ஒரு எதுக்காகவும் ரொம்ப அதோட நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கான பிரதிபக்ஷ பாவனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தேடுறதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் இது. அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி நடக்கலையா, நல்லதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நடக்கிறதோ நடக்கலையோ, இந்த பிணைப்பு தன்னோட உற்றார் உறவினரோட இருக்கிறது, அது நமக்கு தேவையானதும் இல்லை. ஏன்னா அது நமக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற மெடிடேஷன் பண்றதுக்கு நம்மள அலோவ் பண்றது இல்லை. வெளியில இருந்து தன்னோட குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், புருஷாளா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவள்கிட்ட இருக்கிற அந்த பிணைப்பினால நமக்கு நம்மளோட உள்ள போகிறதுக்கு முடியறது இல்லை. நமக்குள்ள பார்க்க முடியறது இல்லை. அதனால இந்த பிணைப்புகள்னால நம்மளோட ஒரே நோக்கமான மோட்ச நிலை அடையணும், பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு இதுல. அதுல இருந்து வெளியில வரத்துக்கு பிரதிபக்ஷ பாவனான ஒரு ஆர்குமெண்ட்
அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அது படிச்சு படிச்சு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு ஸ்லோவா நம்ம மண்டையில ஏறணும். ஆதிசங்கர் சொல்றதுன்னா அதுல தப்பே இருக்க முடியாது. முழு நம்பிக்கையோட அதை படிச்சுண்டு நமக்கு இன்னும் அது சரியா படலை அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கலாமே தவிர அதுக்காக இதை நிராகரிக்க வேண்டாம். அண்ட் இன்னொன்னு, அதுல இருக்கிற இந்த பிரதிபக்ஷ பாவனா எப்படி அவர் கொண்டு வர்றார் ஒரு லாஜிக்க, அதையும் கத்துண்டு இந்த ஸ்லோகத்தை படிச்சுக்கலாம். சொல்லி முடிச்ச அப்புறமா தான் எனக்கு தோணித்து, இது படிச்சு இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசின அப்புறம் கூட எனக்கு அவ்வளவா படலையே அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. कंटिन्यू सुजाता जी. कविता जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. यावत् वित्तोपार्जन सक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चात् जीवति सच्चर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல் ஜி, சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण। लता जी। यावत् वित्तोपर्जनसक्तस्तावान्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. பியூட்டிஃபுல். வித்தோ பார்ஜனக்கு பர்ஜனன்னு சொன்னேன். மீனிங்கே மாறிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मैथिली जी। यावत् वित्तोपार्जन सक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चात् जीवति जर देह वार्तां कोऽपि न पृच्छति गेहे. கோபி பி எழுக்கணும். கோபி அது குறியில் எடுத்து. அண்ட் நிஜ பரிவாரோ ரக்தஹ, இந்த ரக்தன்னு கேட்டது ரக்தஹ விசர்க்க முழுசா சொல்லிட்டேன்னா அக்கி எல்லாமே பர்ஃபெக்டா அப்படியே சொல்லட்டுமா சார்? வேணாம், சின்ன மிஸ்டேக். भवानी जी। जय श्री कृष्ण सर। ஜெய் यावत् वित्तोपार्जन सक्तस्तावन् निज परिवारो सक्तः पश्चाज्जीविति जर्जर देहि वार्तां कोऽपि न पृच्छति गेहे. ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூணாவது சரணத்துல ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் பஷ்சாஜீவதி ஜர்ஜர தேஹே. पश्चाज्जीवति करेक्ट பண்ணி ஜீவிதி சொன்னேன். थैंक यू सर। राजी जी। यावत् वित्तोपार्जनसक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Beautiful. Very nice. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna. संध्या जी। जय श्री कृष्ण। Jai Shri Krishna. यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. First class. Very nice. ரொம்ப அழகா அந்த பிச்சாத்தி அந்த ச பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. थैंक यू। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सुभाषिनी जी। जय श्री कृष्ण। சொல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
அவ சொல்றாளா இந்த சுபாஷினி? நான் சொல்லட்டுமா அம்மா? First நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாவத் வித்தோபார்ஜன சக்தஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தக பஷ்சாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாங்கோபி ந ப்ருச்சதி கேஹே. Beautiful. Very nice. Thank you, sir. Well done. Jai Shri Krishna. Subhashini Jai ji. Shri Krishna sir. Jai Shri Krishna. यावत् वित्तोपार्जन सक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Superb, Jay. Very nice. Kamal Hasan. Wonderful. Jai Shri Krishna. Shyamala ji. जय श्री कृष्ण जी. Jai Shri Krishna. यावत् विद्धोपार्जन सक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Beautiful. வித்தோ வந்து வித்தோன்னு காலில் விழுந்தது. அது மட்டும் யாவத் வித்தோ. ओके जी. यावत् वित्तोपार्जन सक्तस्. Beautiful. Very nice. थैंक यू जी. जय श्री कृष्ण जी. Jai Shri Krishna. Jai Shri Krishna. Subhashri ji சொல்ல முடியுமா? சொல்றேன் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Jai Shri Krishna. यावद्वित्तोपार्जन सक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Beautiful. Superb. எந்த ஊர்ல இருக்கு? சார் நான் சோலாப்பூர்ல இருக்கேன். நாளைக்கு பண்டர்பூர் போறோம் சார். வண்டர்ஃபுல். எல்லாம் வேண்டிக்கோங்க எங்களுக்காக. Jai Shri Krishna. இல்லை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ Jai சார். Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Vishwanath ji. जय श्री कृष्ण. यावत् वित्तोपार्जन सक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Superb, ji. Superb. Very nice. Jai Shri Krishna. Vaidehi ji. जी लिसनिंग मोड सुजाता जी. Okay ma. Sorry. Thank you. Vasavi ji. जय श्री कृष्ण. Jai Shri Krishna ji. यावत् वित्तोपार्जन सक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Beautiful. கரெக்டுங்களா சார்? கூட்டி கழிச்சு பண்ணிட்டேன். நல்லா சொல்லிட்டேன். எங்கேயுமே Thank you, இல்ல. sir. ரொம்ப நல்லா சொன்னேன். Jai Shri Krishna. ஓகே சார். கொஞ்சம் தடுமாற்றம் தான், எப்படியும் சொல்லிட்டேன். தடுமாற்றத்திலயும் நீங்க கரெக்டா சொல்லிட்டேன். Jai Shri Krishna. Vijay Lakshmi ji. சொல்றேன். यावद् वित्तोपार्जन सक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Wonderful, ji. Perfect. Perfect. थैंक यू सर. Jai Shri Krishna. Sir நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. यावद्वित्तोपार्जन सक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे.
பியூட்டிஃபுல் ஜி. பர்ஃபெக்ட். வெரி நைஸ். எல்லாருமே ஒரு மாதிரி இந்த டியூனு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன்னா இப்ப நிறைய 5 ஸ்லோகம் சொல்லியாச்சு. ம். லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. அப்படின்னு சிம்பிளா வச்சுட்டேன்னா எல்லாருக்குமே ஈஸியா வந்துடும். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ். ஏன்னா எல்லாரும் தனித்தனியா தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சொல்றேன். அது கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த 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 லயத்துல சொல்றதுக்கு சொல்லேன்னா ஈஸியாவும் இருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு மாதிரியா சொல்ற மாதிரியாவும் இருக்கும். அதுக்கா இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்ல வரல. ஒரு மாதிரி எல்லாருக்கும் யூனிஃபார்மா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் இன்னைக்கு முடிச்சுக்கலாமா இதோட? ஏமா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna, Thank sir. you, sir. Thank Jai you. Shri Krishna, sir.